அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் கன்னி ராசியோட பிறந்தவங்களோட வாழ்நாளோட பொருளாதாரம் மற்றும் நிதி நிலையை பற்றி பார்க்க போகிறோம். புதன் பகவான ராசிநாதராக கொண்ட கன்னிராசிக்காரர்கள் இயற்கையாகவே சிறந்த அறிவாற்றல், பகுத்தறிவு திறன் மற்றும் எதையும் திட்டமிட்டு செயல்படும் குணம் கொண்டவர்கள். இவர்கள் வாழ்நாள் பொருளாதாரம் மற்றும் நிதி நிலைமை என்பது பெரும்பாலும் இவர்களின் துல்லியமான கணக்கீடு மற்றும் விவேகமான முடிவுகளை பொறுத்தே அமையும். சரி, அவங்களோட பொருளாதார நிலை மற்றும் நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கன்னி ராசிக்காரர்கள் பிறந்தவர்கள் வரவு 8 என்றால் செலவு 10 என்று வாழ்பவர்கள் அல்ல. ஒவ்வொரு ரூபாயும் மிகவும் கவனமாக செலவிடுவார்கள். பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துவதில் இவர்களை மிஞ்ச முடியாது. தற்பெருமைக்காகவோ அல்லது ஆடம்பரத்துக்காகவோ வீண் செலவுகள் செய்வதை இவர்களது மனம் ஒருபோதும் ஏற்காது. கடின உழைப்பால் அந்த பணத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதில் அதிக அக்கறை காட்டுவார்கள். கன்னிராசிக்கு 2ஆம் வீடான துலாம் ராசி சுக்கிரனின் வீடாகும். குடும்பம், வாக்கு மற்றும் செல்வாக்கு குறிக்கும் இந்த இடத்திற்கு சுக்கிரன் அதிபதி என்பதால் இவர்களுக்கு பணப்புழக்கம் எப்பொழுதும் சீராக இருக்கும். நிதி நெருக்கடிகள் வந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஏதேனும் ஒரு வழியில் பணம் வந்து சேரும். வருமானத்தை குறிக்கும் 11ஆம் வீடான கடகத்திற்கு அதிபதி சந்திரன். சந்திரன் வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை என தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பது போல இவர்களின் வருமானத்திலும் ஏற்ற இறக்கங்கள் இருக்க வாய்ப்புண்டு. இருப்பினும் இவர்களின் புத்திசாலித்தனம் இந்த சவால்களை எளிதாக கடக்க உதவும். அடுத்து, பங்கு சந்தை போன்ற அதிக அபாயம் நிறைந்த முதலீடுகளை விட நிலையான வருமானம் தரக்கூடிய வங்கி ஃபிக்ஸட் டெபாசிட், தபால் நிலை சேமிப்புகள், பரஸ்பர நிதிகள் மற்றும் தங்கம் போன்றவற்றை முதலீடு செய்வதே இவர்களுக்கு பாதுகாப்பானது மற்றும் லாபகரமானது. கன்னிராசிக்கு 4ஆம் அதிபதியான சுகஸ்தானத்தை குரு பகவான் விளங்குகிறார். இதனால் வாழ்வின் மதிம வயதில் சொந்த வீடு, நிலம் மற்றும் வாகன யோகங்கள் தானாகவே தேடி வரும். முதலீடாக ரியல் எஸ்டேட்டில் ஈடுபடும் போது இவர்களுக்கு சிறப்பான பலன்கள் தரும். கணக்கு வழக்கர் மற்றும் நிர்வாகத்தில் கெட்டிக்காரர் என்பதால் வங்கித்துறை, கணக்கர், ஆசிரியர், வணிகம், ஊடகம் மற்றும் பகுத்தறிவு சார்ந்த துறைகளில் இவர்களுக்கு நிலையான மற்றும் உயர்ந்த வருமானம் கிடைக்கும். வியாபாரத்தில் இறங்கினாலும் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைத்து படிப்படியாக ஆனால் வலுவான முன்னேற்றத்தை காண்பார்கள். ஒரு முதலீட்டை செய்வதற்கு முன் 100 முறை சிந்திப்பார்கள். இதனால் பல நேரங்களில் நல்ல லாபம் தரக்கூடிய முதலீட்டு வாய்ப்புகளை தாமதத்தின் காரணமாக தவறவிட நேரிடலாம். மற்றவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று தெரிந்தால் உதவி செய்ய தயங்க மாட்டார்கள். சில நேரங்களில் தகுதியானவர்களுக்கு கடனாக பணத்தை கொடுத்துவிட்டு அதை திரும்பி பெற முடியாமல் மன உளைச்சலுக்கும் ஆளாக நேரிடும். இவருடைய இளமை காலத்தில் கல்வி முடிந்ததும் வேலையில் அமரும் காலம். பணத்தின் மதிப்பை உணர்ந்து சேமிக்க தொடங்கும் அடித்தளம் காலகட்டமாக இது அமையும். நிதிநிலை மிகவும் பலமடையும் காலம், அதாவது 30-50 வயது வரை. வீடு, நிலம் போன்ற சொத்துக்கள் வாங்குதல், கடன்களை அடைத்து பொருளாதார சுதந்திரத்தை அடைதல் போன்றவை இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நடக்கும். முதுமை காலத்தில் முறையான சேமிப்பு மற்றும் முன்கூட்டிய திட்டமிட்ட குணம் ஆகியவற்றால் எந்த ஒரு பெரிய நிதி சுமையோ அல்லது கடனோ இன்றி மிகவும் பாதுகாப்பான மற்றும் நிம்மதியான ஓய்வு காலத்தை அனுபவிப்பார். கன்னிராசிக்காரர் முதலீடுகளை சற்று துணிச்சலாக வளர்த்து கொண்டு தேவையற்ற செலவுகளை தவிர்த்து வாழ்நாள் முழுவதும் பொருளாதாரத்தில் ராஜாவாகவே திகழ்வார். தற்போது காலத்திற்கு ஏற்ப கன்னிராசிக்கு சிறப்பான முதலீடு திட்டங்களை ஈடுபட்டு இருப்பார்னு நினைக்கிறோம். நன்றி.